சரி அபி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓ ஓ ஓ போயிடலாம்டா, போயிடலாம். அதோ ஆட்டோ வருது. அப்பா வராருமா? சீதா, என்னங்க? என்னாச்சு சீதா? கடத்தினது யாரு? வாங்க வீட்ல போய் பேசிக்கலாம். ஆமாப்பா, வீட்லயே போய் பேசிக்கலாம். வாங்க ஆட்டோலயே போயிடலாம். சஞ்சீவ், நீ எங்க கூட வரியா சஞ்சு? சஞ்சீவ், அபி தனியா இருப்பா, நீ வீட்டுக்கு போ, நாங்க போய்க்கிறோம். இல்லம்மா, அபி வீட்ல சேஃபா தான் இருப்பா. நான் இப்ப உங்க 2 பேரும் கூட தான் வருவேன். வாங்க போலாம், வாங்க. சரி வாப்பா. என்னடா கேக் பாக்குறியா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Abhirami. Happy birthday to you. சஞ்சீவ், இந்த நாளை என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா மாத்திட்ட சஞ்சீவ். நேத்து வரைக்கும் வறண்ட பொட்டல் காடு மாதிரி இருந்த என் வாழ்க்கை இன்னைக்கு ஒரே நாள்ல சந்தோஷமான சோலையா மாத்திட்ட சஞ்சீவ். இன்னைக்கு நான் இருந்த மாதிரி சந்தோஷமா என் வாழ்க்கையில நான் எப்பவுமே இருந்ததில்ல சஞ்சீவ். இன்னைக்கு நான் திணற திணற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன். டேய் சஞ்சீவ், எனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ எங்க போயிட்ட சஞ்சீவ்? சீக்கிரம் வா. எனக்கு இப்போ உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சனும் போல இருக்கு. நான் உன்கிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும் சஞ்சீவ். சீக்கிரம் வா சஞ்சீவ்.
later. The number is not reachable. Please try again later. ஏய் சஞ்சீவ், வா சஞ்சீவ். உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருக்கு. சீக்கிரம் வா சஞ்சீவ். ஸ்ரீஜா மேடம் தான் எனக்கு பணம் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஜான்சியை கொலை செய்ய சொன்னாங்க என்பதை நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். இப்படிக்கு உன் போனை கொடு. குடையா குடு. அங்க போய் அக்யூஸ்டா ஓரமா நில்லு போ. சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? இப்போ உன் மேல இருக்க கோவத்துக்கு அப்படியே ஆட்ட அறுத்து தோலை உரிச்சு தொங்க விடுற மாதிரி உன்னையும் தோலை உரிச்சு தொங்க விடணும் போல இருக்கு. நீ போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து நான் இப்ப சும்மா இருக்கேன். இல்லன்னு வையு, அந்த ஸ்ரீஜா கொடுத்த காசுக்காக என்னையே கொலை பண்ற அளவுக்கு நீ தொண போயிருக்கல. அப்புறம் உனக்கும் அக்யூஸ்டுக்கும் என்னையா வித்தியாசம்? என் இடத்துல உன் பொண்ணு இருந்தா கூட இததானே நீ பண்ணிருப்ப. நீ எல்லாம் சட்டத்தை காப்பாத்துற போலீஸ். சி, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ போயா. நீங்களாம் போய் வேலையை பாருங்க. ஓகே மேடம். சரிங்க மேடம். மேடம், நீங்க என்னை எவ்வளவு அடிச்சாலும் நான் வலியை தாங்கிக்கிட்டு இதையே தான் சொல்லுவேன். கோர்ட்லயும் இதையே தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உண்மையை சொன்னா என் உயிர் போயிடும். என்ன மேடம், திரும்பவும் என்ன அடிக்க வந்திருக்கீங்களா? அடிச்சுட்டு போங்க மேடம். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என் உடம்பு தாங்கும். ஆனா என் வாயிலிருந்து உண்மை மட்டும் வரவே வராது. ஏண்டா பொறம்போக்கு ராஸ்கல், போலீஸ்காரங்கெல்லாம் என்ன உனக்கு பச்சை மாதிரி தெரியுதா? நீ உண்மையா சொல்லலனா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த ஸ்ரீஜா தானே உன்கிட்ட பணத்தை கொடுத்து என்ன கொல்ல சொன்னது. எல்லாம் உண்மையும் எனக்கு நல்லா தெரியும். இத பார், ஸ்ரீஜா தான் என்ன கொல்ல உன்னை அனுப்புனான்னு நீ ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு ஒழுங்கா நீ எழுதின மாதிரியே நான் எழுதின இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடணும். போடலன்னு வையு, இப்ப நானே உன்னை அடிச்சு கொன்னுட்டு நீ பாத்ரூம்க்கு போகும்போது வழிக்கு விழுந்து செத்துட்டேன்னு கேஸ் முடிச்சிடுவேன். என்ன மேடம், மிரட்டி பாக்குறீங்களா? எனக்கும் சட்டம் தெரியும். அக்யூஸ்ட் ஸ்டேஷன்ல செத்தா நீங்க தான் விசாரணை கமிஷன்ல மாட்டிட்டு முழிக்கணும். ஹே, அந்த கமிஷனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நாளைக்கு காலையில லாக்அப்ல ஒரு கைதி வழிக்கு விழுந்து மரணம்னு நியூஸ்ல வராம இருக்கணும்னா ஒழுங்கா இதுல கையெழுத்து போடு. போடுறா. அடி.
போடுறேன் மேடம். கொடுங்க. போடு. அது இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. போடுறாங்க. ஹே ஸ்ரீஜா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு போதும்டி உனக்கு ஜெயில் வாசல காட்ட. அபிக்கு சப்போர்ட் பண்ணானு என்னையே போட்டு தள்ள பார்த்தனா அந்த அபிய நீ என்ன பாடுபடுத்திருப்ப. அந்த அபிக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனால அவ உன்னை மன்னிச்சு விட்டுருக்கா. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் உன்னை உள்ள வச்சு உரிக்க போறத யாராலையும் தடுக்கவே முடியாது. சரிப்பா மா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன கிளம்புறேங்கிற? வீட்டுக்குள்ள வா. ஆமாப்பா, வா வீட்டுக்குள்ள போலாம் வா. இல்லப்பா நான் வரல, நீங்க போங்கப்பா. என்னப்பா ஏன் கிளம்புறேன்னு சொல்ற? நீ பிறந்து வளர்ந்த வீட்டுக்குள்ள அப்பா அம்மா எங்க கூட வரதுல உனக்கு என்னப்பா தயக்கம்? ஓ, ஸ்ரீஜா இருக்கான்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் இல்லம்மா, அபி இல்லையன்னு தான் யோசிக்கிறேன். வெறும் ஒன்னாதான் வெளியே வந்தோம். அவமானத்தோட தான் இந்த விட்டு வெளியே வந்தோம். நாங்க மறுபடியும் ஜெயிச்சு சகல மரியாதையோட தான் இந்த வீட்டுக்குள்ள வரணும். அதுதான் எங்களுக்கும் கௌரவம், என்னை பெத்த உங்களுக்கும் பெருமை. மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது. அபி ஸ்ரீஜாட்ட விட்ட சவால்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவா. அதுக்கப்புறம் நானும் அவளும் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அந்த நாளை எதிர்பார்த்துதான்ப்பா காத்துட்டு இருக்கேன். ஸ்ரீஜா பண்ற அக்கிரமத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நீங்க இப்ப எதுக்கும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. சரி சஞ்சு, பார்த்து போ. ம், சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணா போலாம். சரி. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க ஜான்சியை கொல்ல அனுப்பின ரவுடில ஒருத்தன் ஜான்சி கிட்ட சிக்கி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அவன் அப்ரூவர் ஆகி உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டான். ஐ மீன் கரெக்ட்? அப்சல்யூட்லி கரெக்ட் சார். அந்த அரவேக்காடு ரவுடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த ஜான்சி எங்களை ஜெயில வைக்க துடிக்கிறா சார். அவகிட்ட இருந்து நீங்க தான் சார் எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். உங்க கைய காலா நினைச்சு நான் கேக்குறேன் சார், எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான் சார். நீங்க தான் நாங்க ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தணும். நீங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி சார்? முன்ஜாமீன் எடுக்கணும், அதுவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள. ஏன்னா மார்னிங் இன்ஸ்பெக்டர் ஜான்சி வந்து கண்டிப்பா உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ, அப்ப அதை தடுத்துருங்க சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? முன்ஜாமீன் எடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் இருக்காரு. அப்படின்னா மா, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா மாவட்ட நீதிபதின்னு அர்த்தம். ஓ, ஜட்ஜா? சரி, மேல சொல்லுங்க சார். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணா ஈஸியா முன்ஜாமீன் வாங்கிடலாம். ஓஹோ, அப்பாடா. பணத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க சார். நாங்க ஜெயிலுக்கு போகாம இருந்தா போதும்.
நீங்க எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் தரேன். ஆமாங்க சார், எங்களை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருங்க. இல்லன்னா கன்ஃபார்மா ஜெயில களிதான். களி கூட பிரச்சனை இல்ல சார், ஜெயில பாத்ரூம் எல்லாம் கழுவ விடுவாங்களாமே. என்னால அந்த நாத்தத்தெல்லாம் தாங்க முடியாது சார். சார் என்ன காப்பாத்தி விட்டுருங்க ஐயோ சார். அம்மா, பேசாம இருக்கியா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? உடனே என்னால கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இப்போதைக்கு என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. அட மலை முழுங்கி, மத்தத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். என்னடி இவன் அட்வான்ஸே 10 லட்சம் ரூபாய் கேக்குறான்? மா, கோர்ட்டு கேஸ்னா அப்படிதான் செலவாகும். நீ கவலையை விடு. பணத்தை கொடுக்க போறது நான் தானே, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம 3 பலி 4 பலின்னு சொல்லி இப்ப பாரு, கறவை மாட்டுல பாலை கறக்குற மாதிரி இவன் நம்ம கிட்ட பணத்தை கறக்க பாக்குறான். அம்மா, என்ன மேடம், ஆ, எதுவும் பிரச்சனையா? நீ காசு கேக்குறதா பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க உங்க அக்கவுண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிடுறோம். நாங்க ஜெயிலுக்கு போகாம காப்பாத்திருங்க. இன்னைக்கு நைட்டே மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து முன்ஜாமீன் வாங்கிடலாம். நான் முன்ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜான்சி இல்ல கமிஷனரே நினைச்சாலும் உங்களை கைது பண்ண முடியாது. இதுக்கு மேல அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா கோர்ட்ல பாத்துக்கலாம். அங்க வச்சு கேஸை உடைச்சு விட்டுறலாம். தேங்க்யூ சார். உங்களை நம்பிதான் நாங்க தைரியமா இருக்கோம். உங்க போனுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, நான் ஜாமீன் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார், வரேன் சார். ஓகே. சார், நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு எனக்கு பசிக்குது. அதுக்கு இந்த டேபிள்ல இருக்கிற சாக்லேட் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க. இவனுக்கு 10 லட்சம் கொடுத்ததுக்கு இந்த சாக்லேட் தான் லாபம். அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னது அப்படியே நடந்துருச்சே. வரேன் சார். வாங்க. ஐ, என்ன சார் நீங்க உங்க அப்பா அம்மா கூட வீட்டுக்குள்ள போகாம வாசல்லே இறக்கி விட்டுட்டு வந்துட்டீங்க? இல்ல சார், அவங்க கூப்பிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போகலையா? அதான் சார் கேட்டேன். என் குடும்பம் அழகான ஒரு தேன் கூடு மாறின. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா இருந்தோம். அந்த கூட்டை எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தியே கல்லை வெட்டி எறிஞ்சு கூட்டை கலைச்சிட்டான். கலைஞ்ச கூட்டை இன்னும் ஒன்று சேர்க்க முடியலண்ணே. சார், உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது சார். உங்க நிலைமை தான் என் நிலைமையும் சார். எவ்வளோ நல்ல குடும்பத்திலையும் தப்பான ஒருத்தி உள்ள புகுந்துட்டா அந்த குடும்பமே படாத பாடு பட வேண்டியதுதான் சார். என் வீட்லயும் அப்படி ஒன்று வந்துதான் என் குடும்பத்தையே 2 ஆக்கிருச்சு. இந்த மாதிரி தப்பான ஆளுங்க நல்ல குடும்பத்துக்குள்ள வராம இருந்தா எல்லா குடும்பமும் சொர்க்கம் தான் சார். அதுவும் கரெக்டு தானே. இப்ப நான் உன் சன்னதி முன்னாடி என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி விட்டுருக்கேன். இந்த நொடியிலிருந்து நான் எடுத்த சபதத்துல நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்னோட பாதம் செருப்பை தொடாது. அண்ணா, பொண்டாட்டின்னு மட்டும் ஒரு ஆள் இல்லைன்னா நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல. ஆமா சார், என்னையும் ஆளாக்கி விட்டது என் பொண்டாட்டி தான் சார். அம்மா அப்பாவுக்கு அடுத்து நமக்காகவே வாழ்ந்து உருகி உருகி ஓடா போறது நம்ம பொண்டாட்டிங்க தானே சார். ஆமாண்ணே, வாழ்க்கை நரகமா இருந்தா கூட பொண்டாட்டி மட்டும் கூட இருந்தா அந்த நரக வாழ்க்கை கூட சொர்க்கம் தானே. ஆமா சார். அபி கால் பண்றா. என்ன சார், மொபைல பார்த்ததும் உங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியுது.
உங்க சொர்க்கம் கால் பண்றாங்களா என்ன? ஆமா அண்ணே. ஆ, ஆ. ஹலோ அபி, சொல்லு. எங்க இருக்க சஞ்சீவ்? நான் ஆட்டோவில் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அபி. இதோ ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். என்னவோ தெரியல, எனக்கு ஒன்று உடனே பார்க்கணும் போல இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள நான் கொண்டாடினதே இல்லை தெரியுமா? இன்னைக்கு முழுக்க நீ என்ன சந்தோஷத்துல திக்குமுக்காட வச்சுட்ட. என்ன எல்லாரும் இருந்ததால இன்னைக்கு முழுக்க உன் கூட என்னால உன் கூட சரியா பேசக்கூட முடியலல்ல. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உடனே வா சஞ்சீவ், நான் உன்கிட்ட நிறைய பேசணும். என் டெய்லர் சொல்லி என்னால் செய்யாமல் இருக்க முடியுமா?